Whatsoever you shall ask the Father in my name, he will give you. யோவான் 16:23. நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, when we pray we link ourselves with the inexhaustible power that spins the universe. We ask that a part of this power be apportioned to our needs. Alexis Carrel. நாம் பிரார்த்திக்கும் போது அந்த விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய வல்லமையுள்ள சக்தியுடன் நம்மையே இணைத்து கொள்கிறோம். அந்த சக்தியிலும் நமக்கு ஒரு சிறிய பங்களித்து நமது தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. எவன் ஒருவன் தன்னையே அறிந்திருக்கிறானோ அவன் ஒரு அறிவாளி என்று சொல்லப்படுகிறது. தன்னையே அறிந்து கொள்ளுதல். ஆகவே முதலில் மனிதன் தன்னை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதன் பிறகு இந்த உலகை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு அருமையான உலக பிரசித்தி பெற்ற பெஸ்ட் செல்லிங் புக் என்பது I am okay, you are okay. I am not okay, you are not okay. I am okay, you are not okay. I am not okay, you are okay என்று பல வகையான சமத்துவங்களை கொடுக்கின்ற அந்த புத்தகம். அதாவது நான் நன்றாக இருக்கிறேன், நீயும் நன்றாக இருக்கிறாய், முதல் நிலை. நான் நன்றாக இல்லை, நீயும் நன்றாக இல்லை, இரண்டாவது. மூன்றாவது, நான் நன்றாக இருக்கிறேன், நீ நன்றாக இல்லை. நான்காவது, நான் நன்றாக இல்லை, நீ நன்றாக இருக்கிறாய் என்று 4 வகையாக நம்முடைய மனநிலைகளை படம் பிடிக்கலாம். எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் மிக சிறந்த வளர்ச்சிக்கு வழிகோலும். நான் எந்த வகையில் இருக்கிறேன் என்பதை இறைவன் முன்னால் ஒவ்வொரு முறையும் நாம் மனஸ்தாபத்துடன் சிந்திப்பதைத்தான் இந்த பாவ அறிக்கையின் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற முதல் படி. பிள்ளைகளுக்கு இப்பொழுது மறைக்கல்வி கற்றுத்தருகிறோம். பாவ சங்கீர்த்தனம் செய்வது எப்படி? முதலாவது தான் செய்த பாவங்களை நினைக்கிறது. இது முதல் படி. என்ன செய்தோம், என்ன தவறு செய்தோம், பிறகு அந்த தவறுக்காக மனம் வருந்துதல், அந்த தவறை திருப்பி நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டுதல், குருவிடம் வந்து அந்த தவறுகளை அறிக்கையிடுதல், தாழ்ச்சி. அதே சமயத்தில் இந்த அருட்சாதனத்தின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எடுத்து காட்டுகிறது. குரு கட்டளையிட்ட அபராதத்தை தீர்க்கிறது என்று இந்த பாவ அறிக்கை நாம் செய்யும் பொழுதே தன்னை தானே சுய ஆய்வு செய்தல் என்பதை செய்கிறோம். அல்லது நாம் ஜெபிக்கும் பொழுது கூட, தனிமையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த சுய ஆய்வு செய்யும் பொழுது நம்முடைய நிறை குறைகளை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பலம் எல்லாவற்றிலும் உண்டு. ஆகவே எந்த ஒரு தன்மையிலும் நாம் சிந்திக்கின்றோம் என்றால் நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ஸ்வாட் அனாலிசிஸ் என்று இதை சொல்லுவார்கள் சைக்காலஜியில். ஸ்வாட் அனாலிசிஸ் என்றால் S ஃபார் ஸ்ட்ரென்த், W ஃபார் வீக்னஸ், O ஃபார் ஆப்ஜெக்டிவ்ஸ், T ஃபார் இன்னும் பல வகையாக டெஸ்டிங், இதை சோதனை செய்து பார்த்தல். இப்படி எந்த ஒரு நிறுவனமாகட்டும், தனிநபராகட்டும், இப்படிப்பட்ட ஒரு சுய ஆய்வை செய்தால்
நான் எங்கே பலமுடன் இருக்கிறேன், எங்கே பலவீனமாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த குத்து சண்டை அல்லது தற்காப்பு கலைகளை படிப்பவர்களும் இதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். பல வகைகளிலே அவர்கள் பலசாலியாக இருப்பார்கள். ஒரு சில டெக்னிக்கிலே மிகவும் உறுதியாக இருப்பார்கள், ஸ்ட்ராங். ஆனால் ஒரு சில வகைகளிலே அவர்கள் உறுதியாக இருக்க முடியாது. அதை ஒருவன் பார்த்து எங்கே அவன் சோடையாக இருக்கிறானோ அந்த இடத்தில் தாக்கினால் அவன் வீழ்ந்து விடுவான். ஆகவேதான் வணக்கம் செலுத்தும் பொழுது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 பேர் சண்டை போடுகிறார்கள், போட்டிக்காக சண்டை போடுகிறார்கள். ஒருவன் ஒருவரை ஜெயிக்க வேண்டும். அப்படி போட்டியை துவக்கும் பொழுது ஒருவர் முன்னால் நின்று தலை வணங்க வேண்டும். அப்படி தலை வணங்கும் பொழுது எதிரியை பார்த்து கொண்டே தலை வணங்க வேண்டும் என்பது முதல் கட்டளையாம். இல்லை என்றால் நீ பாட்டு கண்ணை மூடிட்டு கேளுன்னா ஒரே அடி முதல்ல முடிஞ்சு போச்சு, அந்த ரவுண்டே முடிஞ்சு போச்சு. ஆகவே எதிரியை பார்த்து தலை வணங்கும் பொழுது கூட உன் கண்கள் அவன் மீது இருந்த வண்ணம் தலை வணங்க வேண்டும் என்பது குத்து சண்டையில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. இதைத்தான் இன்றைய இந்த பாடலிலே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை முழுமையாக அறிந்து கொள்ளுதல். அதே போன்று இந்த கீபோர்டு வாசிக்கும் பொழுது என்னுடைய குருவானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவர், இந்த அக்கார்டியன் மற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் ஃபாதர் தந்தை நவான் என்று எம்இபி ஃபாதர் பிரான்ஸ் தேசத்தை சார்ந்தவர், அருமையான ஒரு மியூசிஷியன். அவர் சொல்லுவார், இருக்கிற 5 விரல்களிலே இந்த சுண்டு விரல் மிக மிக பலவீனமானது. ஆனால் அந்த சுண்டு விரலிலும் அந்த கட்டைகளை அழுத்த வேண்டும். ஆகவே இந்த சுண்டு விரலுக்கு இன்னும் அதிகமாக பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். இந்த கட்டை விரல் மற்ற விரல்கள் எல்லாம் அவைகள் திடமாக இருக்கின்றன. இந்த விரல்களோடு இந்த விரலும் சமமாக அந்த திறமையை பெறுவதற்கு இதற்கு தனியாகவே பயிற்சி கொடுக்க வேண்டும் சொன்னார். கேட்பதற்கு விசித்திரமாக இருந்தது, உண்மை அதுதான். அப்படி எவைகளில் நான் பலவீனமாக இருக்கிறேனோ அங்கே எனக்கு உறுதி தேவை. Work as if everything depends on you. Pray as if everything depends on God. St. Ignatius of Loyola. அனைத்தும் உன்னையே சார்ந்திருக்கிறது என்று பணி செய், இறைவனையே அனைத்தும் சார்ந்திருக்கிறது என்று மன்றாடு. பல சமயங்களில் நாம் பொறுப்பேற்று செய்யும் பொழுது இந்த பொறுப்புகளிலே நம்மையே முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுதல், அதில் இறை பிரசன்னத்தை வைத்து இறைவனோடு ஜெபிக்கின்ற செயல்படுத்துகின்ற காரியங்கள் ஜெயமாகும் என்பதையும் கருத்தில் கொள்ளலாம். வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, ஆதலின் உறைவும் உறைவதும் இல்லையே, உண்மையும் மரபியல் சிறப்பின் மாயமார் அணைய. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்தவைகளில் உள்ளே இருப்பது இறைவன். வெஞ்சுடர் ஒளியும் நீ, வெம்மையாக வரக்கூடிய சூரிய கதிரின் உள்ளே இருப்பது நீர். திங்களுள் அழியும் நீ, நில ஒளியிலே இருக்கக்கூடிய குளிர்ச்சி நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ, எல்லாவற்றிலும் இறைவா நீர் இருக்கிறாய். ஆதலின் உறைவும் உறைவதும் இல்லையே, நீர் எங்கும் எப்பொழுதும் தூங்கி கொண்டு இருப்பது அல்ல, எப்பொழுதும் விழித்த நிலையிலே நீர் இருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னம் உண்மையும் மரபியல் சிறப்பின் மாயமார் அணை. உண்மை நீர்தான், இந்த மதங்களும் கோட்பாடுகளும் கூறுகின்ற சிறப்பும் நீர்தான். There is no unanswered prayer. Prayer is primarily directed to the spiritual realm. எந்த பிரார்த்தனையும் கேட்கப்படாமல் இருப்பதில்லை. பிரார்த்தனை முதன்மையாக ஆன்மீக அரசாட்சியை நோக்கியே இருக்கிறது. எங்கே விஞ்ஞானம் முடிகிறதோ அங்கே மெய்ஞானம் தொடர்கிறது. விஞ்ஞானம் சிந்திக்க முடியாத, சாதிக்க முடியாத காரியங்களை மெய்ஞானம் சாதிக்க முடியும், சாதிக்கிறது. செபிப்போம், முழந்தால் இருப்போம். Heavenly Father, your love knows no bounds and your mercies are new every day. Fill me with gratitude for your countless blessings
and draw me near to your throne of grace and mercy. Give me confidence and boldness to pray that your will be done on earth as it is in heaven. விண்ணக தந்தையே, அனுதினமும் புதுமைகள் செய்வது எல்லையில்லா உம் இறை அன்பு, எண்ணிலா உம் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உணர்வால் என்னை நிரப்பி உம் கருணையின் அரியணையை நோக்கி என்னை ஈர்த்தருளும். உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று தைரியமுடனும் திடமனதுடனும் செபிக்கும் வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.